நாளைக்கு பலுசிஸ்தானில் நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த தைரியம் எந்த பாகிஸ்தான் ராணுவ வீரருக்காவது வருமா? வரவே வராது. பலுசிஸ்தானுக்கு போனால் திருப்பியும் வந்து உயிரோட வருவோமா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு இப்போ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரருக்கும் வந்தாச்சு மனசில். இப்போ நாளைக்கு நீங்கள் அங்கே போய் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், அங்கே போய் பாதுகாக்கணும் அப்படின்னா உங்களால் எப்படி பாதுகாக்க முடியும்? இது வந்து யாருக்கு தெரியணும்? இராணுவ தளபதிக்கு தெரியும். இராணுவ தளபதி வந்து அவர் மார்ஷல் பட்டம் வாங்கிட்டாரு. அவர் தான் வந்து இனிமேல் வந்து பாகிஸ்தான் ஒட்டுமொத்த நாடும் தனக்கு தான் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திமிரில் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த விஷயத்தெல்லாம் கவனிப்பாரா என்ன? இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்க போகிறதே இல்லை. ஸோ தங்கள் நாட்டு இராணுவத்தையும் வந்து வலுப்படுத்துறதுக்கான வேலையில் இறங்கலை. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல. இப்போ தண்ணீரும் வந்து இந்தியா கிட்டேருந்து வரப்போகிறது இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியல. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, பலுசிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணமாக இருந்தாலும் சரி, பலுசிஸ்தான், சிந்து, அப்புறம் கைபர் பக்துங்குவா, இந்த 3 மாகாணங்கள் அடிக்கிற அடியில் இந்த பாகிஸ்தான் இராணுவம் என்ன செய்ய போகிறாங்க வரும் நாட்கள்லன்னு வந்து தலையை பிச்சுக்கிட்டு அவங்களுடைய புது எஜமானன் அப்படி இல்லைன்னா பழைய எஜமானன் 2 பேர் காலில் விழுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.